எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இப்போ நான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரொம்பவே ஃபேமஸான, உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸான அஜந்தாவில் வந்து இருக்கேன். யானை அதோட தும்பிக்கை. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த அஜந்தா அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அங்கே நிறைய ஓவியங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம அதை தேடி போய் பார்க்கலாம். அந்த இடம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அஜந்தாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 குகைகள் வந்து இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1800 வருஷத்துக்கு முன்னாடி பௌத்தர்கள், அதாவது புத்திசம் சொல்கிறோம்ல, அவங்க வந்து இந்த இடத்துல வந்து வாழ்ந்துருக்குறாங்க. இன்னும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மதுரையை சுற்றி கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி சமணர்கள் அப்படிங்கிறவங்க மலைகளை வாழ்ந்தாங்க. ஒரு மதுரை சுற்றி ஒரு 18 மலைகளை வந்து சுற்றி வந்து இருந்திருக்கிறாங்க. நமக்கு கல்வெட்டு ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. இன்னைக்கு மதுரையோட ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா தலங்கள்னு சொல்லலாம். அவங்க மலைக்கு மேலே ஒரு பாறையை வெட்டி உள்ளுக்குள்ளே இருந்து மக்களுக்கு கல்வி மருத்துவம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி 1800 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்தவங்க பௌத்தர்கள், நம்ம ஊர்ல சமணர்கள், இங்க பௌத்தர்கள், அவங்க இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எல்லா குகைகளுமே அவங்க தங்கின இடங்கள், அவங்க படிச்ச இடங்கள், அதாவது ஒரு கல்லூரியா இருந்திருக்கு, ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம், அவங்களோட மருத்துவமனையா இருந்திருக்கு. முக்கியமான இடங்களா அன்றைய காலகட்டத்தில் அவங்களோட வாழ்க்கை முறை, இதுதான் அவங்களோட ஒரு டவுன், அதாவது ஒரு நகரம்னே சொல்லலாம், அப்படி இருந்திருக்கு. அதைத்தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இங்க வந்து நம்ம பார்க்கிங், நம்ம கார்ல வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பஸ்ல, அவங்க பஸ்ல தான் வந்து கூட்டு போங்க அந்த எல்லோரா கேவ் என்ட்ரன்ஸ் வரைக்குமே. சரிங்களா, போய்கிட்டு இருக்கோம். சிங்கிள் ஜேர்னி, டிக்கெட் சார்ஜஸ் ஒன்லி. ஏசியில போனா 30 ரூபா, நான் ஏசியில போனா 25 ரூபா. டிக்கெட் வந்து எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு 30 ரூபா டிக்கெட்டு. நாம இப்ப பஸ்ல இருந்து கீழே இறங்கிட்டாங்க. த வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் அஜந்தா கேவ்ஸ். ஸோ இதுதான் நம்ம வந்த பஸ். இப்போ நம்ம அந்த 30 ரூபா கொடுத்தது இந்த பஸ்ல வந்ததுக்கு தான். இந்த கோவைக்குள்ள போறதுக்கு நம்ம இன்னொரு டிக்கெட் வந்து எடுக்கணும். டிக்கெட் கவுண்டர் வந்து அங்க இருக்கு, வாங்க போலாம். இந்த மலை தொடர்கள்ல தான் வந்து அந்த குகைகள் வந்து இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து டிக்கெட் எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு வந்து 40 ரூபா உள்ள போறதுக்கான டிக்கெட். சரிங்களா, நீங்க இந்தியனா இருந்தீங்கன்னா ஒரு 40 ரூபா வந்து உங்களுக்கு டிக்கெட். அது போக நீங்க ஸ்டில் கேமரா வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடையாது. ஆனால் நீங்க வீடியோ கேமரா வச்சிருக்கீங்க, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், இதனால எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, நான் வந்து எழுதி இந்த மாதிரி வீடியோ கேமரா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 25 ரூபா எக்ஸ்ட்ரா நான் பே பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் வீடியோ கேமராலாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக வந்து பில் வாங்க வேண்டியது இருக்குங்க. ஸோ இங்கே போகிறப்ப வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு மேலே வந்து தண்ணி கூட கிடைக்காது. அதனால் நம்ம இங்கே போகிறப்ப தண்ணி பாட்டிலேருந்து எல்லாமே சேஃப்டியாக நீங்கள் வாங்கி வச்சுட்டு போகிறது ரொம்பவே நல்லது. இது கொஞ்சம் மலையேறி வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து முடியாது, ரொம்ப வயசானவங்களா இருக்கீங்க, ஆனால் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தூக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ ஒரு ஆளுக்கு உங்களை 4 பேர் மேலே தூக்கிட்டு போயிட்டு வந்து வருவாங்க. 2000 ரூபா வந்து நீங்கள் கொடுக்கணும் சார்ஜ். ஒவ்வொன்றா கூட்டிகிட்டு போய் வந்து காட்டுவாங்க மேலே. அங்கே போயிட்டு நல்ல சர்வீஸாக இருக்குல்ல, முடியாதவங்க கூட வந்து பார்க்கலாம். இங்கேருந்து இந்த குகைகள் எல்லாமே ஆரம்பிச்சிருதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த குகைகள் எல்லாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது கேவ் நம்பர் 1. என்ன சொல்கிறாங்க, இது கதவு எப்படி செய்யப்பட்டது, எப்படி செதுக்கப்பட்டது, இது புத்தர்களுடையது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த கற்கள் எல்லாமே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருச்சுன்னு சொல்லலாம். இங்க வந்து நிறைய ஓவியங்கள் இருக்கு. அந்த ஓவியங்கள் எல்லாமே வஜ்ரபாணி அண்ட் பத்மபாணி அப்படிங்கிற 2 முக்கியமான ஓவியங்கள் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. உள்ளுக்குள்ள போறாங்க. இந்த முதல் குகை வந்து கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டுல, அதாவது இப்ப இருந்து ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணப்பட்டதா வந்து சொல்றாங்க. இது வந்து ஒரு புத்த விகாரம், அதாவது ஒரு புத்தர் கோவிலா வந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த குகை வந்து மிக பிரம்மாண்டமா இருக்குங்க. ஒரு பெரிய ஒரு ஹால். சரிங்களா, பிரம்மாண்டமான தூண்கள் வந்து இருக்குது. எக்கச்சக்கமான ஓவியங்கள் இங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போதிசத்துவா, அந்த பத்மபாணி அந்த ஓவியங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே இளவரசர் மகாஜனகா அப்படிங்கிறவரோட மிக ஒரு அற்புதமான அந்த ஓவியங்களே நம்ம இங்கே வந்து பார்க்க முடியுதுங்க. இப்போ நம்ம இந்த குகையை வந்து பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கோம். முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இது எல்லாமே வந்து ஒரு குடைவரையாக வந்து பண்ணப்பட்டிருக்கு. குடைவரை அப்படின்னா சரி, இப்போது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மலை. சரிங்களா, இப்படி மொட்டையாக இருக்கா, இந்த மாதிரி தான் மொத்தமாக இருந்தது. சரிங்களா, அதை இந்த பாறையை செதுக்கி செதுக்கி செதுக்கி
மேல இருந்து செதுக்கி செதுக்கி உள்ளுக்குள்ள ஒரு தூணா செஞ்சு உள்ளுக்குள்ள வச்சு, இப்ப நம்ம உள்ள பார்த்தேன் பாத்தீங்களா, அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி செஞ்சு உள்ளுக்குள்ள சிலைகளை வச்சு, அது போக அங்க பெயிண்டிங்கை வந்து வரைஞ்சிருக்காங்க. ஒரு வரை அப்படின்னா தமிழ்ல மலை அப்படின்னு வந்து அர்த்தம். அந்த வரைய குடையிறதுனால குடை வரை அப்படின்னு இதுக்கான பெயர்கள் வந்து வந்துருச்சுங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு திரையெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஓவியங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து டைரக்ட் சன்லைட் பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த சுதந்திர இந்தியாவில் நிறையவே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறையா அந்த பேரை கிறுக்கி நிறையா பண்ணிட்டாங்க. அது போக இயற்கையாகவும் இந்த மாதிரி வெயில் அடிக்கிறனால மழை பெய்யறனால நிறைய வந்து அழிஞ்சிருக்கு. இப்போ இருக்கிறதா பாதுகாக்கணும்னு இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகள் வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த தூண்கள் எல்லாமே பாருங்களேன், இந்த தூண்கள் எல்லாமே வட்ட வடிவத்தில் ரொம்ப அழகாக வந்து செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாமே அந்த வட்டமாக செய்யறப்பயே அதை செதுக்கி ஒவ்வொரு டிசைனாக செதுக்கி அந்த டிசைனுக்குள்ள ஒரு டிசைனை வச்சு கீழே ஒரு டிசைன் மேலே ஒரு டிசைன். இந்த இடத்துலலாம் ஓவியங்கள், இது எல்லாமே ஓவியங்கள்ங்க. தெரியுதா, இது எல்லாம் ஓவியங்கள் தான். எல்லாமே ஓவியங்கள் தான். உண்மையிலே எனக்கு வந்து இங்கே கேமராவை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா வெளியே வந்தால் அவ்வளோ வெயில், உள்ளுக்குள்ளே போனால் அப்படி ஒரு இருட்டு. இங்கேயும் புத்தர்களோட சிலைகள் தான் இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம். வா, லைட்டிங்கில் ரொம்ப அழகாக இருக்காங்க. இப்போ இந்த குகைகள்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்களா அப்படின்னா நம்ம ஊரில் பண்ணுற அளவுக்கு கஷ்டம் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே கருங்கற்கள் கிடையாது. இது எல்லாமே கருங்கற்கள். நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோயிலும் கருங்கற்களாக இருக்கும், அது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் இது கருங்கற்கள் கிடையாதுங்க. இது கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் இந்த சுண்ணாம்பு கல் மாதிரி கொஞ்சம் வரும். எல்லாமே பாருங்க. அதனால தான் இப்போ சீக்கிரம் கொஞ்சம் காலத்திலேயே வந்து இதாகிடுது. சரி, இந்த 10வது குகை இருக்கிறதுலையே ரொம்ப 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 முக்கியமான ஒரு குகை, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு குகை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த குகை தான் இங்கே இருக்கிற எல்லா குகையும் கண்டறியறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருந்துச்சு. இப்போ இருந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, நான் இதோட வரலாறுகள் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டாங்க. இங்கேருந்து புத்தபிக்கெல்லாம் போயிட்டாங்க. அவருடைய காலம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை யாருமே பயன்படுத்தலைங்க. இப்போ சுற்றி இருக்கிற காடு மாதிரி மிகப்பெரிய ஒரு காடாக வந்து இருந்துருச்சு. 1819 ஒரு பிரிட்டிஷ் ஜெனரல் என்ன செய்கிறாரு, புளியை வேட்டையாடலாம் குதிரை டக்கடன்னு வர்றாரு, துப்பாக்கியை தூக்கிட்டு பார்க்குறாரு, புளியவே காணும். அங்கே ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கிறாப்புல. எப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் சொல்லியிருக்கிறான், சார் நீங்கள் இப்படி போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு குகை இருக்குது, அங்கே புலி தங்கி இருக்கக்கூடிய குகை அப்படின்னு சொல்லியிருக்கான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த புலி இது ஒரு காடாக இருந்திருக்கும். இவ்வளோ உலக குகைகளை செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. உள்ளுக்கெல்லாம் புலி எல்லாமே வந்து நீட்டாக தங்கி இருந்திருக்கும்ல, எல்லாமே வந்து தங்கி இருந்திருக்கு. இந்த குகைக்கு போனீங்கன்னா புளியை பார்க்கலாம் அப்படின்னு இந்த மாடு மேய்க்கிற பையன் சொல்லிட்டான். அந்த பிரிட்டிஷ் ரைட்டு இன்னைக்கு குகையில் போகிறோம், புளியை அடிக்கிறோம் அப்படின்ட்டு வந்தார். புளியை தேடி வந்தவருக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமே வந்து கிடச்சிருச்சுங்க. இவ்வளோ குகையில் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. வந்தார், பார்த்தாரு, என்னடா ஓவியமாக வந்து வரைஞ்சிருக்கு. இப்போ இங்கே முன்னாடி ஏதோ ஒரு பெரிய ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கு 200 வருஷத்துக்கு வந்து அந்த மனுஷனுக்கு இது எவ்வளோ முக்கியமான ஒரு சைட்டுன்னு தெரிஞ்சதுனால இங்கே ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்குது, அது என்ன நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஆராய்ச்சிகள், அகழ்வாராய்ச்சி எல்லாமே பண்ணி இத்தனை குகைகள் 30 குகைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லா குகைகளும் இன்னைக்கு கண்டுபிடிச்சி இத்தனை பேர் வந்து பார்த்து நம்ம புகழை, இன்னைக்கு இந்தியாவோட புகழை உலகம் முழுக்க சொல்றதுக்கு ஒரு காரணம் இந்த குகையில வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு குகை. நிறைய இடங்களில் புத்தர்கள் இருந்திருக்கு. அதாவது இது ஒரு, நீங்க வந்து இன்னைக்கு அது ஒரு கோயிலா இருந்துச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு அன்றைய காலத்துல ஒரு யூனிவர்சிட்டிங்க, ஒரு ஹை கிளாஸ் யூனிவர்சிட்டியா வந்து இருந்திருக்கு. பள்ளிக்கூடம், அவங்க தங்குற இடம், இது எல்லாமே இருந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம். இன்னைக்கு எப்படி ஒரு மும்பை சிட்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நகரம், அங்கே எல்லாமே இருக்குல்ல, அதே மாதிரி அன்னைக்கு இங்கே இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு காடு அதுக்குள்ளே இருக்கு பாருங்க. அடுத்த பாருங்களேன், எல்லாம் ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. இங்க பாருங்க ஒரு யானை எப்படி செஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. நல்லா இருக்குல்ல அந்த யானை, அதோட தும்பிக்கை, அதோட தந்தம், அதோட கண்கள், அதோட காது எல்லாமே நிறைய அழகாக செஞ்சிருக்காங்க. அதோட மடிப்புகள் முதற்கொண்டு ரொம்ப இருக்கு பாருங்க. ஒரு காலை மடக்கி இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா பண்ணிருக்காங்கல்ல. இது பாத்தீங்களா எலிஃபென்ட்ட, தந்தத்தை பாருங்க, ஒரு கண்ணை பாருங்க,
இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஆனால் நிறைய கூட்டம் வந்துட்டு இருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த குகை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு இந்த இடத்துல உங்களுக்கு காட்டலாங்க. இது 21வது குகையை தாண்டி இருக்கேன். இது ஒரு மலை இப்படிதான் இருக்கும். இப்படியே செதுக்க ஆரம்பிக்கிறாங்க. கீழே இருந்து சின்ன சின்னதா செதுக்குறாங்க. சின்னதா ஒரு குகை பாருங்க, இங்க பாருங்க. ஏன்னா உள்ள போயிட்டு என்னால வெளியே வர முடியும். அந்த மாதிரி இந்த குகைகள் அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சின்ன ஒரு குகை, இதைத்தான் ஒரு குடைவரை அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய முடிக்கப்படாத முடிவராத குகைகள் இங்க நிறையவே இருக்குங்க. கடைசி குகைங்க, இங்க பாருங்க, கடைசி குகைகள். இது நல்லா இருக்கு. இதுக்கப்புறம்லாம் இருக்கு, ஆனால் அவங்க அனுமதிக்கல. நான் சொன்ன கிட்டத்தட்ட ஒரு 30 குகைகள் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அனுமதிக்கல. இதுக்கப்புறம் இன்னும் இதே மாதிரி எத்தனை இருக்கு அப்படின்னும் தெரியல. இன்னும் கொஞ்சம் கண்டறிஞ்சா இன்னும் நிறைய கிடைக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து குகைகள்லையுமே புத்தருடைய வாழ்க்கை முறை, அன்றைய காலகட்டத்துடைய வாழ்க்கை முறை, அவர்களை சார்ந்த ஓவியங்கள் தான் நீங்கள் எல்லாமே பார்க்க முடியும். விதவிதமான பயன்பாட்டிற்கு இருந்திருக்கலாம், ஆனால் எல்லாமே பௌத்த மதத்தை சார்ந்ததாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு எல்லாமே தெரியுது. நீங்கள் முதல் குகையிலேருந்து 30வது குகை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே ஒரே விடயம்தான். என்ன கொஞ்சம் வித்தியாசம் அவங்க வாழ்க்கை முறைகளை தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுதான் இந்த அஜந்தா குகைகள் முழுக்கவே இருக்குது. நிறைய ஓவியங்கள், நிறைய முக்கியமான ஓவியங்கள்லாம் இருக்கு. ஆனா நிறைய இடங்கள்ல எங்களை எடுக்கிறதுக்கு அனுமதிக்கலங்க. கீழே இறங்கிட்டேங்க. இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு இந்த அஜந்தா கேவ்னா என்ன, எப்படி இருக்கு, இதோட வரலாறுகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் அஜந்தா கேவ்னா எப்படி இருக்கு, இதோட வரலாறுகள் இப்படி இருக்கு, பார்க்கலாம் இப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. இணைச்சிருங்க. இதே மாதிரி உங்களால போக முடியாத உங்களுக்கு தெரியாத பல வரலாற்று இடங்களையும் பல இடங்களுக்கு உங்களையும் நான் கூட்டு போறேன். அடுத்த ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.